ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரெயின். இப்போ மணத்தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரையை மிளகு தக்காளி கீரை அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. எல்லா விதமான அல்சரையும் வந்து குணப்படுத்தும். இதோட காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் இலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெங்காயம், பூண்டு, மிளகாய், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, உளுந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ 2 வரமிளகா போட்டுருங்க. கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க, சீரகம் 1/2 டீஸ்பூன். இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்திக்கலாம், கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. இப்போது மணத்தக்காளி கீரையை வந்து சேர்த்திக்கலாம். மணத்தக்காளி கீரை வந்து நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/2 கப், துருவன தேங்காயாக இருந்தால் ஒரு 1/2 கப் சேர்த்திக்கோங்க. இப்போ புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிடுங்க. மணத்தக்காளி கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாயில் வந்து அல்சர் இருந்துச்சு, வாய்ப்புண்ணெலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை சரி பண்ணிடும். இந்த மணத்தக்காளி சட்னியை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புது வியூவர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.